வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க பிரின்ஸ். நம்ம சேனல்ல நிறைய பிஎஸ்பி கேம்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத நிறைய சூப்பரான பிஎஸ்பி கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு 5 பிஎஸ்பி கேம்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த 5 கேம்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திருங்க மக்களே. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போலாம் நம்ம போடுற நிறைய வீடியோஸ்ல கேமோட லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கேமோட லிங்க் டேரக்டா கொடுத்தா நம்ம சேனலுக்கு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையும் வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்ல நம்ம பேசுற எல்லா கேமோ லிங்க்கும் அங்கேயே வந்துடும். இன்கேஸ் நீங்க பழைய வீடியோஸ்லாம் பாக்குறீங்க, கேமோ லிங்க் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற சர்ச்சில் போய் நம்ம வீடியோட டைட்டில் அப்படியே போடுங்க. அதை போட்டீங்கனாலே நீங்க தேடுற கேமுக்கு லிங்க் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் என்ன கேமோ லிங்க் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்காம டேரக்டா டெலிகிராம்ல போய் ஏத்தி மச்சா பண்ணுங்க. இப்போ 5th பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். இது 2006ல வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமோட பேரை கேட்ட உடனே நிறைய பேருக்கு சின்ன வயசு மெமரிஸ்லாம் வந்திருக்கும். ஏன்னா நம்ம சின்ன பையனா இருக்கும் போது இந்த சீரீஸை பார்த்துட்டு நான் தாண்டா வாட்டர் பெண்டர், நான் தாண்டா எர்த் பெண்டர், நான் தாண்டா ஏர் பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருப்போம். அப்படி இருக்கும் போது இந்த கேமை பிளே பண்ணும்போது நமக்கு நிறைய சின்ன வயசு மெமரிஸ்ல கொண்டு வருது. அதுவும் இல்லாம இந்த கேம்லயும் நம்மளால பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுது. அதுவும் இந்த கேம்ல சூப்பராகவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்குன்னு ஃபுல்லா பவர்ஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தா கேம் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல ஒரு குட்டி ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி நீங்க உட்கார்ந்து விளையாண்டீங்கன்னா ஒரு நாளுக்குள்ளேயே கேமை ஃபுல்லா முடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஆனா இந்த கேமோட கேம் பிளே தான் சில பேருக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமரா ஆங்கிள் வச்சு விளையாடுறதுக்கு சில பேர் கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இந்த கேம்ல கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த கேம்ல இருக்க கான்செப்ட். இப்போ இந்த கேமோட சைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 150 MB 200 MB கிட்ட வருது. ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா கேம் ரொம்ப சின்னதான். அந்த வகையில MB பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு உங்க சின்ன வயசு மெமரி தான் போட்டி போடுற மாதிரி ஒரு கேம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கேம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான கேமா இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் 4th பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா கோஸ்ட் ரைடர். இது 2007ல வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமோட பேரை கேட்ட உடனே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். சின்ன வயசுல நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோவே கோஸ்ட் ரைடர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான சூப்பரான ஒரு ஆள் தான் இவரு. இவரோட பவர்ஸே நெருப்புன்றால நெருப்பு யாருக்கு பிடிக்காம போகும்? மனிதனாக பிறந்தால் ஏதாவது ஒரு தீய பழக்கம் வேண்டும். அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை முழுமையடையும். இந்த பொன்முளைய கால கேலண்டர் கிளிக் முதல்ல படிச்சா. அதுவும் இல்லாம சின்ன பையனா இருக்கும் போது மெழுகுவத்தி பத்த வச்சுட்டு அது மேல இருக்க தீல வெள்ளை விட்டு ஆட்டிட்டு நானும் கோஸ்ட் ரைடர் ஆயிட்டா அப்படின்னு சொன்ன காலம்லாம் இருக்கு. சரி, இப்ப இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சுன்னா அந்த மூவில இருக்கிற அதே ஸ்டோரி தான் இந்த கேம்லயே கொண்டு இருக்காங்க. கேமுக்காக சில பல விஷயங்களை மாத்தி அமைச்சிருப்பாங்க. மற்றபடி ஸ்டோரி வைஸா அவ்வளவு பெருசா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுவும் இல்லாம இந்த கேமோட கேம் பிளேல கோஸ்ட் ரைடரோட சூப்பர் பவர்ல யூஸ் பண்ண ஆனந்த பங்கமா இருக்கும். அதுக்காகவே இந்த கேமை விளையாடலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த கேம்ல இருக்க கான்செப்ட். இப்ப இந்த கேமோட சைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 700 MB இந்த கேம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கோஸ்ட் ரைடர் பிடிக்கும் இல்ல சூப்பர் பவர்ஸ் உள்ள ஒரு கேம் பிளே பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கேம் செக் பண்ணி பாருங்க. செமையா இருக்கும். இதுக்கப்புறம் 3rd பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா ஸ்பைடர்மேன் 2. இது 2004ல வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவும் ஸ்பைடர்மேன் 2ன்னு ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்துல இருக்க அதே ஸ்டோரி தான் இந்த கேம்லயே வரும். கேமுக்காக சில பல விஷயங்களை மாத்தி அமைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்பைடர்மேன் கேம்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜே ஃப்ரீடம் தான். நீங்க ஜாலியா அங்கிங்கி வெப் ஊட்டி படந்து போயிட்டே இருக்கலாம், எங்க வேணா போகலாம். அதுவும் இல்லாம பொதுமக்கள் எல்லாம் உங்களால காப்பாற்ற முடியும். இந்த பேங்க் ராபரி எல்லாம் பண்ணானுங்கன்னா உங்களை மண்ட மாதிரி அடிச்சு ஓட விடலாம். இந்த மாதிரி மெஷினை தாண்டி நிறைய ஜாலியான விஷயங்கள் இந்த கேம்ல பண்ண முடியும். பார்க்க ஸ்டைலா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ள எவ்வளவு வடி வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கேம் இருக்க கான்செப்ட். இப்போ இந்த கேமோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 MB. 500 MBக்கு இந்த கேமோட கேம் பிளே கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கும், நீங்க ஒரு ஸ்பைடர்மேன் கண்ணி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கேமை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த கேமும் அந்த படத்துல இருக்க அதே ஸ்டோரியை ஃபாலோ பண்றாட்டி கேமோட ஸ்டோரியில என்ன மாதிரி கூடயுமே இருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கேமை செக் பண்ணி பாருங்க.
இதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல என்ன கேம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ். இது வந்து 2008 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பென்டன் அனிமேட்டட் சீரீஸில் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னா அதில் எந்த மாதிரி ஸ்டோரி இருக்கோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயும் இருக்கும். ஆனால் சில பல மாற்றங்களோட இந்த கேம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஹைப்ரிட் வந்து இந்த உலகத்தை மொத்தமாக அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம பென் இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றாரு அதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஆன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி பேசி அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கேமோட ஸ்டோரி மட்டும் இல்லை, பென்டனில் இது வரைக்கும் வந்த எல்லா கேமோட ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா பேசி அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பென்டன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் எத்தனை பென்டன் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் மறக்காம லைக் பட்டனை ஒரு அழுத்தழுத்திருங்க. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டையாவது தான். இதுக்கப்புறம் இந்த கேமோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 500 MB கிட்ட வருது. நீங்கள் வந்து ஒரு பென்டன் ஃபேனாக இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த கேம் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கேமில் நீங்கள் பென்டனை தவிர்த்து அந்த கெவின், குவன் இந்த மாதிரி கேரக்டர்ஸை கூட உங்களால் நிறைய வாட்டி ப்ளே பண்ண முடியும். அதனால் இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. பென்டன் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த கேமை செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. இது வந்து 2010 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த மாதிரி PSP எமுலேட்டர், பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி எந்த மாதிரி பேர்கள் வந்தாலுமே காட் ஆஃப் வார்ன்ற ஒரு பேர் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பிரான்சைஸ் தான் இது. ஸோ அப்படி இந்த கேம்ல என்ன இருக்கு, இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கேம் வந்து சிம்பிளா ஒரு ரிவெஞ்ச் இருக்கிற ஸ்டோரி தான். அது யார் மேலன்னா கிரீஸ் மித்தாலஜியில இருக்க எல்லா காட் மாதிரி ரிவெஞ்ச் இருப்பாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பக்கம் ஒரு கரெக்டான ரீசன் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேம் விளையாண்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. காட் ஆஃப் வார்லயே நிறைய கேம் வந்திருக்கு. அந்த எல்லா கேமே நீங்க லைனா பிளே பண்ணீங்கன்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிய வரும். அப்படி உட்காந்து பிளே பண்ணது இந்த கேம் வந்து வருத்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருத்துதான். இந்த கேம் வந்து அவ்வளவு சீக்கிரம் போர்டே அடிக்காது. இந்த கேம்ல நிறைய பசில்ஸ், உங்களை விட ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம் வந்து அப்படியே சுறுசுறுன்னு வேகமா போயிட்டே இருக்கும். அதுல இருக்க கதையை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். பாக்கியலட்சுமி சீரியல்ல வர ட்விஸ்டிங்கை விட அதிக ட்விஸ்டிங் இருக்கும். சோ நீங்க காட் ஆஃப் வார் பிரான்சைஸ்ல என்ன கேம் வேணா எடுத்து பிளே பண்ணி பாருங்க. இந்த கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டான கேம் வந்து PSP எமுலேட்டர்ல பிளே பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த கேம் மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். இப்போ வந்து இந்த கேமை டவுன்லோட் பண்ணதுக்கு இந்த கேமோட சைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 GB இந்த கேம் வந்து வருத்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேம் வந்து வருத்துதான். இந்த கேம்ல பசில்ஸ், ரிவெஞ்ச் ஸ்டோரி, வித்தியாசமான ஃபைட்டிங் மெத்தட்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அதுக்காகவே இந்த கேமை பிளே பண்ணலாம். உங்களுக்கு வந்து வித்தியாசமா ஒரு கேம் பிளே பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கேமை செக் பண்ணி பாருங்க. நான் இவ்வளவு முக்கிய இந்த கேம் பத்தி இவ்வளவு பேசும்போது உங்களுக்கு தெரியணும் இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா இந்த கேமை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்கிறேன். கேவலம் நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. களி பரவாயில்ல சார். என்னாச்சு சார்? 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவன். சரி, ஓகே, ஃபைனலி அந்த 5 கேம்ஸ்மே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த 5 கேம்ஸ்ல ஒரு கேம் வச்சு அவங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த கேம் ஏற்றி மஜா பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரி, ஓகே, இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் PSP கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.